அஷ்டமஸ்தானத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு பேரே அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனியுடன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் வந்து அஷ்டமத்தில் சேர போகிறார். அப்போ அஷ்டமம்னு சொன்னா அது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே நமக்கு பகை கிரகங்கள். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு மாதம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கை கெட்டினது கடைசி நேரத்துல வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், நம்மை ஆசை காட்டி நம்மை தூண்டி விட்டு கடைசி நேரத்தில் அது நம் கைக்கு வரவில்லை, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பார்த்து காத்திருந்து கடுமையாக உழைத்து அந்த விஷயம் கடைசியில் இல்லை அப்படிங்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு தோல்வியும் அவமானமும் ஏற்படுகிறதோ, அதாவது இதற்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தவனுடைய டேஷை நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார், சுக்கிரன் உச்சமடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா. அப்போ அந்த உல்லாசத்துக்கு, இன்பத்துக்கு, நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது வந்து நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேர போகிறார், சனி என்ற கிரகத்துடன் சேர போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே இங்க 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு பேரே அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனியுடன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் வந்து அஷ்டமத்தில் சேர போகிறார். அப்போ அஷ்டமம்னு சொன்னா அது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே நமக்கு பகை கிரகங்கள். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த ஒரு விஷயத்தில் நாம் தோல்வி அடையக்கூடிய அமைப்பு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு மாதம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கை கெட்டினது கடைசி நேரத்துல வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், நம்மை ஆசை காட்டி நம்மை தூண்டி விட்டு கடைசி நேரத்தில் அது நம் கைக்கு வரவில்லை, அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, காதல் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். நடுவயதில் இருப்பவர்களுக்கு பயணம், தொழில், வேலை என இங்க சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா, நீங்க நல்லா வேலை பாருங்க, அப்பத்தான் உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நிறைய முதலாளிகள், கம்பெனி உரிமையாளர்கள் ஒரு 8 மணி நேரம் வாங்க வேண்டிய வேலையை ஒரு நபர்கிட்ட பார்த்தோம்னா 12 மணி நேரம், 13 மணி நேரம் சக்கையாக
பிழிந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை, வேலையை நன்றாக உருவிய பிறகு ஒரு வருடம் கழித்து, 1.5 வருடம் கழித்து, இல்ல இப்ப வெளிநாட்டு ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லி விடுகிறது. இந்த மாதிரி வரும்பொழுது என்னன்னா, எதிர்பார்த்து காத்திருந்து கடுமையாக உழைத்து அந்த விஷயம் கடைசியில் இல்லை அப்படிங்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு தோல்வியும் அவமானமும் ஏற்படுகிறதோ, அதாவது இதற்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தவனுடைய டேஷை நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அது பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மட்டும் நான் சொல்ல வரல. அது உழைப்பாக இருக்கலாம், நிதியாக இருக்கலாம். குறிப்பா சுக்கிரன்கிறவர் நிதிக்கும் அதிபதியா வருகிறார். இந்த சிட்டு போடுகிறோம் அல்லவா, இந்த கடைசி சிட்டுல நம்ம எடுக்கும் பொழுது நிறைய தொகை வரும்னு முதல்ல இருந்து ரொம்ப சின்சியரா கட்டிக்கிட்டே வருவாங்க. கடைசியில அந்த 2-3 ஃபுல் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில பார்த்தோம்னா சிட்டு நடத்தினவரே இருக்க மாட்டாரு, மொபைல் போன் எல்லாம் ஆஃப் ஆகிவிடும். இந்த மாதிரி எதற்காக நாம் ஏங்கி கொண்டிருந்தோமோ, காத்து கொண்டிருந்தோமோ, அந்த பொருள் கடைசி நேரத்தில், கடைசி நிமிடத்தில் கையை விட்டு போவதற்குண்டான வாய்ப்பு. அதனால் தோல்வி, அவமானம். குறிப்பா அது நமக்கு மட்டும் இல்லாமல் சுக்கிரன் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பிறகு நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு, பிறகு நம்மளுடைய லாபத்துக்கும் நாம் கொடுத்த வாக்கை சில நேரம் காப்பாற்றுவதற்கு தாமதம், தடை அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துவார். என சுபாவத்தில் சுக்கிரன் சனியுடன் சேருகிறார். இது ரெண்டுமே நமக்கு சத்ரு கிரகம் என்ற அமைப்பில் வருகிறது. இதனுடைய பாதிப்பு, வீரியம் ஓரளவுக்கு கம்மியாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் தான் அடங்குகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கிறது. இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கூடுதல் எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாக, அதாவது ரொம்ப எதிர்பார்த்து ஏங்காமல், அதற்காக ரொம்ப முதலீடு செய்யாமல், அதற்காக ரொம்ப பிரயத்தனப்படாமல், அதற்காக கடுமையாக உழைக்காமல், உங்களுடைய ரெகுலரான விஷயங்கள் என்னவோ அதில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். குறிப்பா ஆண்களுக்கு பெண்களால், அதாவது இந்த இடத்துல பெண்கள் அப்படின்னா சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது அண்ணி, மாமியார், நாத்தனார், சித்தி, அத்தை போன்ற வயதில் மூத்த பெண்களையும் இந்த இடத்தில் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது உடனே நோ, முடியாது அப்படின்னு சொன்னா அவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸில் அமருவார். அதனால் பிறகு சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்வது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.